இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ முத்துவும் மீனாவும் உண்மையிலே ஒரு அப்பாவிங்களாக தான் தெரிகிறாங்க. பல நேரங்களில் தங்களை சுற்றி சதி நிறைய நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. அதாவது ஒருத்தர் வேணும்னே இவரை மிதிச்சுட்டு போனது, இன்னொருத்தர் முதுகில் அடித்தது, அதுக்கப்புறம் வேணும் சாப்பிட கூப்பிட்டு போய் ஒரு மாதிரி திருன்னு எல்லாரும் முடிச்சது, கடைசியாக இந்த வாசுதேவனும் சுதாவும் சேர்ந்து இந்த திருட்டுப்பட்டதை கட்டினது, இது எல்லாத்தையும் பாயிண்ட்டாக யோசிச்சு பார்த்து யாருனே தெரியாத ஒருத்தர் திடீர்னு உங்களை குடிக்க கூப்பிட்டு போனார் இவரை அப்படிங்கிறலாம் யோசிச்சு பார்த்தாலே முத்துக்கு தெரியலாம். ஒரு சதி நடந்திருக்காங்க, நம்மளை கோவப்பட வைக்கணும் வேணே ஏதோ பண்ணியிருக்கானுங்க உள்ளே வந்ததுலேருந்து அப்படின்ட்டு. கூடவே அண்ணாமலைக்கு தெளிவாகவே தெரியும் வாசுதேவன் எந்த அளவுக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை பேசினாராங்கன்ட்டு. அந்த குப்பமேடு கோபுரம் சொன்னதாகட்டும், கஷ்டப்படுறவங்களுக்கு கடைசியில் சாப்பாடு மிஞ்சினா போடுவோம்ல அந்த மாதிரி நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு வளகாப்பு பண்ணுறதை பற்றி தாலி பிரித்து கோக்கிறத பற்றி சொன்னதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் பேசினதையும் யோசிச்சு பார்த்து அண்ணாமலையாச்சும் மூளையோட டக்குன்னு இவன் ஏதோ வேணுன்னே பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்கானுங்க. கடைசியில் வேணுன்னே பழி அபாண்டமாக மீனா மேலே தூக்கி போட்டு அது பெரிய பிரச்சனையாக கிடந்து வேணுன்னே பண்ணது தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அவரும் அதை சொல்லலை, யாரும் அதை யோசிக்கிற மாதிரி கூட இல்லை. இப்போ இதில் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ருதியை திருப்பி வீட்டுக்கு வர வச்சே தீரணும்னு இன்றைக்கி ஓவராக பேச்சுகள்லாம் இவங்க பேசினதுக்கு பிறகு, விஜயா பேசினதுக்கு பிறகு அவங்க மீனாவை வேணும்னே குறை சொல்லி திருப்பி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நேராக முத்து என்ன பண்ணுறாருன்னா நேராக ஸ்ருதியை பார்க்க போய் அங்கே பிஜுவை அடித்து அதுக்கப்புறமா இவங்களே என் தம்பியை தண்டிக்காத, என்ன என் மேலே இருக்க கோபத்தில் அவங்க எல்லாத்தையும் ஏதாச்சும் பண்ணாத, எல்லோரும் வருத்தப்படுறாங்க, வா வீட்டுக்கு, அவனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு சேரு, அவன் ஹோட்டலில் வருதாமல் உட்காந்துருக்கான் அப்படிங்கிற டைலாக்லாம் சொல்லி கடைசியாக ஒரு வழியாக ஸ்ருதியும் அவங்க வீட்டில் சண்டை போட்டு வரப்போகிறாங்க. இந்த காட்சியெலாம் நடந்தது. இந்த சமயத்தில் இப்போ முத்து இவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து ஒரு லைட்டாக ஒரு மாற்றம் வர்றதுக்குள்ளாரையே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனோஜை தூண்டி விடுறாங்க. மனோஜை தூண்டி விட்டு பணம் கேட்க சொல்லி அனுப்புகிறாங்க. நீ என்கிட்ட 14 லட்சம் கேட்கறதுல பிரோஜனம் இல்லை, எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார், நான் ஒன்றும் பணம் காய்க்கிற மரம் கிடையாது, எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது, ஆல்ரெடி உனக்கு நீ வேலைக்கு போகாமலே இருக்க, கல்யாணம் முடிஞ்சது, நான் தான் உனக்கு செலவு காசு கொடுத்துட்டு இருக்கேன், நீ என்ன பண்ண போய் உங்கள் அப்பாட்ட போயிட்டு பத்திரத்தை வச்சு முத்துக்கு கார் கொடுத்த மாதிரி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்போ மதன் சொன்ன, நான் 30 லட்சம் நினச்சேன், மதன் கமெண்ட்ஸில் சொன்னதுக்கு தான் ஞாபகம் வச்சு 27 லட்சம், ஆளுக்கு 9 லட்சம். ஸோ அந்த 27 லட்ச ரூபா அப்படிங்கிற காசை ஏற்கனவே மனோஜ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத முத்து சொல்கிறது இருக்கும் பொழுது இதை வேணும்னே இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டு ஏற்றி விட்டு கடைசியில் சொத்தை பிரிக்கிற மாதிரி கீழ் வீட்டை வித்தரலாம், மேல் வீட்டை வித்தரலாம், இல்லைனா ஏதாச்சும் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை கிளப்பி விட்டு குடும்பத்தில் நிம்மதியை கெடுத்து விட்டு அதில் குளிர்காயலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜ் நம்ம பக்கம் எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஒரு பிளான் போடுற மாதிரி தெரியுது. இந்த பிளானை முறியடிக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்